ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரக்லியாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். பௌர்ணமி தினத்தன்று லக்ஷ்மி தேவியின் வடிவான உருளியில் வாசன திரவியங்கள் சேர்த்து வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தேன். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உருளியில் நான் நிறைய வாசனை பொருட்கள் சேர்த்துருந்தேன். அது என்னென்ன பொருட்கள், அது எங்கே வாங்கினேன், அது சேர்க்கறனால என்ன பலன்கள்ங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வெட்டிவேர், இது காய்ந்த ரோஜா மொக்கு, இது பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஜவ்வாது பவுடர், கலசப்பொடி, கிராம்பு, விரலி மஞ்சள், ஜாதிபத்ரி, இது பிரியாணியில் வாசனைக்காக போடுவாங்க இல்லையா, அந்த ஜாதிபத்ரி. இது ஏல அரிசின்னு சொல்லுவாங்க. இது ஏலக்காயோட இன்னொரு வெரைட்டி. ஏலக்காய் பச்சை கலரில் இருக்கும். இந்த ஏல அரிசி பிளாக் கலரில் இருக்கும். இது லக்ஷ்மிக்கு மிகவும் உகந்த பொருள், பிடித்தமான பொருள். இது ஏலக்காய். வசம்பு, லக்ஷ்மியை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள். நம்ம வீடுகளில் கலசம் வைத்து பூஜை செய்யும்போது இந்த வசம்பு அதில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இது குன்றின் மணி. நம்ம ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்களை நிவர்த்தி பண்ணும் இந்த குன்றின் மணி நம்ம சேர்த்துக்கிறதன் மூலம். இது கஸ்தூரி மஞ்சள். இது உருளியில் சேர்க்கும்போது வீடு முழுவதும் நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல மங்களகரமாகவும் இருக்கும். இது ஜாதிக்காய். ஜாதிக்காய் மாசிக்கான்னு ரெண்டும் சேர்க்கலாம். இப்போ எங்கிட்ட ஜாதிக்காய் மட்டும்தான் இருக்குது. பன்னீர். இது லக்ஷ்மி தேவியின் உருவம் பதித்த ஸ்ரீ சக்கர நாணயம். நான் இந்த பொருட்களை எல்லாம் பக்கத்தில் இருக்கிற பூஜை ஸ்டோர், நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சுப்பேன். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினத்தன்று இந்த உருளி வழிபாடு செய்யும்போது இந்த பொருட்களை எல்லாம் அந்த உருளியில் சேர்த்து பூஜை பண்ணுவேன். வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன். வெற்றிலை தீப வழிபாடே மிகவும் சக்தி வாய்ந்தது. அதுலேயும் மகாலட்சுமி பிடித்தமான உருளியில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது நம்ம வேண்டியது நிச்சயமாக நடக்கும். இப்போ நான் உருளி வைக்கிறதுக்காக ஒரு கிரானைட் கலர் ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு கோலம் அச்சை வச்சு ஒரு கோலம் போட்டுக்கலாம். ஒரு துளசி மாட கோலம் அச்சு தான் அது. அதை வச்சு ஒரு கோலம் போட்டுக்கலாம். இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம கோயிலையோ வீட்டிலையோ எந்த தெய்வத்தை வேண்டினாலும் போடலாம். செவ்வாய் ஹோரையில் முருகருக்காக வேண்டிட்டு இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க. நம்ம இஷ்ட தெய்வம், குல தெய்வம் அப்படின்னு எந்த தெய்வத்துக்காகவும் நம்ம இந்த வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம். அப்படி நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம வீட்டில் இருக்கிற வாஸ்து தோஷங்கள் நீங்கும், திருமண தடை நீங்கும், தொழில் நல்ல வளர்ச்சி அடையும், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வளர்ச்சி அடையும். நிறைய மாற்றங்கள் ஒன்று ஒன்றா நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வேணுனது கண்டிப்பாக நடக்கும். இப்போ நம்ம துளசி மாட கோலம் போட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம உருளியை அதன் மேலே வச்சுட்டு அதில் வாசனை பொருட்களை சேர்க்கலாம். இப்போ நான் பிளாஸ்டிக் கவர்லேருந்து உருளியில் சேர்க்க தேவையான வாசனை பொருட்களை ஒரு தாம்பூலத்தை எடுத்து பக்கத்துலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். உருளிக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சுக்கலாம். இப்படி நம்ம உருளியை ரெடி பண்ணும்போதே அந்த உருளியை மகாலட்சுமி வடிவமாகவே நினச்சி, மகாலட்சுமி நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கிற மாதிரி நினச்சி நம்ம வேண்டுதல்களை ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே, நம்ம மனசில் சொல்லிக்கிட்டே அதை ரெடி பண்ணும்போது, அந்த வாசனை பொருட்களை சேர்க்கும்போது அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். அது உடனேயே இல்லை அல்லது ஒரு வாரத்திலே நடந்துரும்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த உருளியில் சேர்க்குற ஒவ்வொரு பொருளுமே, ஒவ்வொரு வாசனை பொருளும் மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய, வசியம் செய்யக்கூடிய பொருள் தான் நம்ம இந்த உருளியில் சேர்க்க போகிறோம். நான் என்னோட பொண்ணோட படிப்புக்காக வேண்டி தான் இந்த வெற்றிலை தீப வழிபாடு பண்ண ஆரம்பித்தேன். இப்போ என் பொண்ணு நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி மருத்துவத்துறையில் 2வது வருஷம் படிச்சுட்டு வர்றாங்க. அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது நம்ம வெற்றிலையெல்லாம் எடுத்து சந்தன குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெற்றிலையை காம்பு கிள்ளிட்டு ஒத்த படையில் 7, 9, 11 நமக்கு எத்தனை தேவையோ அதை எடுத்து சந்தன குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம்.
இந்த வெத்தலை நான் வீட்டுக்கு வெளியே வளர்க்குற செடியிலேருந்து எடுத்தது தான். ஒவ்வொரு வெத்தலையும் ரொம்ப பெருசாக பார்க்க ரொம்ப நல்லா அழகாகவும் இருக்கும். வெற்றிலை செடி வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக மருதாணி, வெற்றிலை, துளசி இந்த 3 செடியும் கண்டிப்பாக வளர்க்கணும். இட வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க துளசி செடி மட்டுமாவது வளருங்க. இப்போ நம்ம சுத்தமான தண்ணியை உருளி நிறையிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதில் சுத்தமான பன்னீர் சேர்த்துக்கலாம். வாசனை நிறைந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் சேர்க்குறனால வீடு முழுவதும் நல்லா வாசனையோடு இருக்கும். இதில் வந்து நம்ம வெட்டி வேர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெட்டி வேர் வந்து ஊற ஊற பன்னீர்லையும் தண்ணியிலையும் இந்த வெட்டி வேர் ஊற ஊற அதோட வாசனை வந்து கிட்டத்தட்ட நாள் முழுவதும், ஏன் ஒரு 2-3 நாளைக்கு கூட அந்த வாசனை நிரம்பி இருக்கும். நம்ம இப்போ வசம்பு சேர்த்துக்கலாம். வசம்பு வந்து சேர்க்கறதன் மூலம் மகாலட்சுமியை நல்லா வசியம் பண்ணி நம்ம வீட்டிலேயே அப்படியே நிலைநிறுத்தி வச்சுருக்கோம். இது ஜாதிக்காய். அப்புறம் வந்து அரிசி. ஏலக்காயோட இன்னொரு வெரைட்டின்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் அரிசின்னு கேட்டாவே பூஜா ஸ்டோரில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது வந்து விரலி மஞ்சள். இது ஸ்ரீசக்கர நாணயம், மகாலட்சுமி உருவம் பதித்த ஸ்ரீசக்கர நாணயம். இது வந்து ஜாதி பத்திரி. இது பச்சை கற்பூரம், ஏலக்காய். உங்களுக்கு எத்தனை தேவையோ 2-3 எத்தனை தேவையோ அத்தனை சேர்த்துக்கலாம். கிராம்பு. அடுத்து சேர்க்குற பொருள் வந்து குங்குமப்பூ. கொஞ்சம் காஸ்ட்லியானது தான். உங்களால் முடிஞ்சால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து காய வச்ச ரோஜா இதழ்கள், அதை வந்து நம்ம உருளையில் சேர்த்துக்கலாம். அடுத்து கஸ்தூரி மஞ்சள் 1 அல்லது 2 ஸ்பூன் நம்ம உருளையில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் நம்ம கலசப்பொடி, ஜவ்வாது பவுடர், இதெல்லாம் அந்த உருளையில் சேர்க்கும்போது அந்த வாசனையே நம்மளை அப்படியே அசத்தும். அந்த ஈர்ப்பு சக்தி, ஒருவித ஈர்ப்பு சக்தி அந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கும். அப்படியே கடைசியாக குன்றின் மணி. இது ஒரு 2-3 உங்களுக்கு எத்தனை தேவையோ, எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ உருளியில் வாசனை திரவியங்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அதில் வெற்றிலையை வச்சு வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றி வழிபாடு பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த உருளியோ, மண் உருளியோ இல்லை பித்தளை உருளியோ எதுவாக இருந்தாலும் அந்த உருளியில் நம்ம இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணலாம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற உருளி சைஸுக்கு ஒரு டம்ளர் எடுத்து அதை அந்த உருளியில் கவுத்தி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு தாம்பூலம் வச்சு தீபம் ஏற்றி நம்ம இப்போ வழிபாடு பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெத்தலை வந்து எங்கள் வீட்டில் செடியிலேருந்து எடுத்ததுன்னு சொன்னேன் இல்லையா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய வெத்தலையாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த தீபத்தைக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சு, தாம்பூலத்துக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த தீபத்தை அது மேலே வச்சுட்டு, இப்போது நம்ம ஒத்தைப்படையில் 7, 9, 11ன்னு வெத்தலை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெத்தலையை சுற்றி உருளையை சுற்றி நம்ம அலங்காரம் பண்ணலாம். வெற்றிலைக்கு கணக்கெல்லாம் கிடையாது. இத்தனை வெத்தலை தான் வச்சு இந்த விளக்கு ஏற்றணுங்கிற கணக்கெல்லாம் இல்லை. நம்ம எத்தனை வெத்தலை வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அது ஒத்தப்படையில் இருந்தால் மட்டும் போதும். 21 வெற்றிலை வச்சு கூட நம்ம தீபம் ஏற்றலாம். அதனால் உங்ககிட்ட எவ்வளோ வெத்தலை இருக்கோ அத்தனை வெத்தலையும் ஒத்தப்படையில் வச்சு நீங்கள் உருளியை அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்படி உருளியை வெற்றிலையில் நல்லா அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி பூஜை ரூம்லேயோ இல்லை வீட்டுக்கு வெளியிலையோ நம்ம வரவேற்பறையிலையோ வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தெய்வீக சக்தியும் நிறைஞ்சிருக்கும். என்னால் இதை வந்து வருஷம் ஃபுல்லாக வச்சு இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க, ஒரு மண்டலம், அதாவது ஒரு மண்டலங்கிறது 45 நாட்களாவது இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வேண்டுனது நடக்கும். இப்போது தீபத்தை சுற்றி வெற்றிலை அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ வாசனை நிறைந்த மலர்களால் அந்த அலங்காரம் பண்ணலாம். பன்னீர் ரோஜா, தாமரை, இந்த மாதிரி வாசனை நிறைந்த மலர்கள் வைக்கலாம். என்கிட்ட அதெல்லாம் இல்லாதனால செவ்வந்தி பூ தான் வச்சுருந்தேன். அதில் வந்து நான் குங்குமம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மலர்களை வச்சு இப்போ தீபத்தை சுற்றி அலங்காரம் பண்ணிக்கலாம். செவ்வந்தி பூ மேலே சந்தன குங்குமம் வச்சுருந்தேன். இது கண்டிப்பாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக அட்ராக்ஷனாக இருக்குமேங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி வச்சுருந்தேன். நீங்களும் உங்களால் முடிஞ்சால் வைங்க.
இப்போ நான் மலர்களெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரு வெத்தலை எடுத்து அந்த தீபம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தட்டில் நடுவில் வச்சு அதோட நுனி வந்து நம்ம கிழக்கு முகம் நம்ம வைக்கிற இடத்துல இருந்து கிழக்கு நோக்கி இருக்கிறது மாதிரி வச்சுட்டு அதன் மேலே இந்த தீபத்தை வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம். என்கிட்ட வந்து பஞ்ச தீப எண்ணெய் தான் இருந்தது. அது 5 எண்ணெய் கலந்தது இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெய் தான் இருந்தது. அதை ஊற்றி நான் வந்து இந்த தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினேன். தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதில் இன்னொரு வழிபாடும் சொல்லியிருந்தேன். அதாவது பௌர்ணமி பூஜை நடக்கிறது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில்களில் பெரும்பாலும் தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க. ஒரு தேங்காயை 2ஆக உடச்சிட்டு அதில் 2 மூடிக்கும் சந்தன குங்குமம் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நெய் எழுதி ஊற்றி தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. முக்கியமாக தேய்பிறை அஷ்டமி தினங்களில் வந்து கால பைரவருக்கு இந்த தேங்காய் வழிபாடு வந்து பண்ணுவாங்க. கால பூஜை நடக்கும்போது நம்ம அந்த தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளோட தொழில் நல்ல வளர்ச்சி அடையும்னு நான் ஒரு நம்பிக்கை. இந்த வீடியோவில் நான் இப்படியும் ஒரு தேங்காய் தீபம் ஏற்றி உருளி வழிபாடு பண்ணலாம்னு சொல்கிறேன். ஆனால் நான் வந்து அகல் தீபம் ஏற்றி தான் நான் இந்த உருளி வழிபாடை பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். உருளி வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடாது, உருளி தானான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய கடைகளில் பெரிய பெரிய வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே உருளி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா மகாலட்சுமி வசியம் கிடைக்கிறதுக்காக. உருளியோட இன்னொரு பெயர் அட்சய பாத்திரம்னு சொல்லுவாங்க. அட்சய பாத்திரங்கிறது அல்ல குறையாதது. அது மாதிரி தான் இந்த உருளியும் கேட்க கேட்க வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம வந்து தீபம் ஏற்றிக்கலாம். அகல் தீபம் ஏற்றிட்டோம். தீபம் ஏற்றிட்டு அதை தீபத்துக்கு முன்னாடி ஒரு வெத்தலையை வச்சு நம்ம என்ன வேண்டுதல் இருக்கோ, நமக்கு செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த வெத்தலையில் ஒரு காயின்ஸ் வைக்கலாம். அல்லது ரொம்ப நாளாக திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருப்பாங்க, அது சரியாக அமையாமல் கூட இருக்கலாம். அந்த திருமண தடை நீங்கணும்னு வேண்டிக்கிட்டு குழந்தைங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்த வெத்தலையில் வந்து நம்ம மஞ்சள், கயிறு, சந்தனம், குங்குமம், விரலி மஞ்சள் அப்படின்னு நம்மளால் எது முடியுதோ அதை வச்சு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு எந்த வேண்டுதலோ அந்த பொருட்களை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இல்லைன்னா சும்மா வெறும் மஞ்சள், குங்குமம் மட்டும் கூட வச்சு வழிபாடு பண்ணலாம். நான் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி தினத்தன்றும் நம்ம தவறாமல் பண்ணிட்டு வரேன். சில காரணங்களால் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளாக நம்மளால் பண்ண முடியாமல் கூட போகலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெற்றிலை தீப வழிபாடு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி. வாழ்க.